இன்னைக்கு நம்ம பார்க்க போற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோவர் பாடி தாங்க. எஸ், லோவர் பாடி பெருசா இருக்கிறவங்களுக்கு. ஜெனரலி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிட்டிங் ஜாப் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டு வருது. ஸோ அந்த மாரி லாங் சிட்டிங்ல இருக்கிறனால, அவங்களுக்கே கண்ட்ரோல் இல்லாம லோவர் பாடி ரொம்ப பெருசா போகுது. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்களா நீங்க, அப்போ இந்த எக்ஸசைசஸ வாரத்துல 3 நாள் நீங்க பண்ணும்போது, உங்களோட லோவர் பாடி வெயிட் போடாம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க இந்த மாரி ஒரு வாட்டர் பாட்டில் இல்ல வெயிட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ஸ்குவாட்ஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு முட்டி வலி இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஸ்குவாட்டுக்கு பதிலா பெட்லயோ, சேர்லயோ உட்காந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். கவுண்ட்ஸ் கம்மியாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், லெக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வைடாக வச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில் இல்லை வெயிட்டை வந்து இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக நீங்கள் உட்காரணும். ஸ்குவாட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக உங்கள் பட்டை பின்னாடி புஷ் பண்ணி உட்காரணும். உங்களோட நீ லைன் வந்து இப்படி வரக்கூடாது. இப்படி வந்ததுன்னா உங்களுக்கு முட்டி வலி ஜாஸ்தியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா பின்னாடி போய் இப்படி உட்காந்து மெதுவாக எந்திரிங்க. எந்த ஒரு எக்ஸசைஸும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பண்ணும்போது அதில் எந்த தப்பும் நடக்காது. ஸோ தப்பான ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறனால தான் உங்களுக்கு பெயின் அக்ரிவேட் ஆகும். கரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயின்ஸ் வராது. ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸும் 15 கவுண்ட் 3 வாட்டி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 15 2 வாட்டி பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க. ஒரு காலை பேக்கில் இப்படி வச்சுட்டு உங்களோட ஹீலை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பெண்ட் பண்ணி change your side. ஓகே, ரிலாக்ஸ். இப்போது டம்பிள்ஸை இப்படி வச்சுக்கோங்க. பின்னாடி இப்படி போயிட்டு சிட், அப்புறம் நெக்ஸ்ட் சைட். ஸ்டார்ட் டூயிங். ஸோ இந்த எக்ஸசைஸும் 15 of 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்குவாட் பண்ணி ரைட் சைட் மூவ் பண்ணணும், ஸ்குவாட் பண்ணி லெஃப்ட் சைட் மூவ் பண்ணணும். ஸ்டார்ட். ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கால் ஃப்ரண்ட்டு, ஒரு கால் பேக்கு. 2 ஃபுட்டும் ஸ்ட்ரைட்டாக ஒரே லைனில் இருக்கணும். ஃபுட்டை வந்து இப்படி திருப்பக்கூடாது. மெதுவாக கீழே போயிட்டு போயிட்டு வாங்க. உங்கள் பாடி ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஓகே, சேஞ்ச் யூர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் ஷோல்டர் வித் வச்சுட்டு பல்சிங் ஸ்குவாட்ஸ், அதாவது 2 வாட்டி ஸ்குவாட் பண்ணி எந்திரிக்கணும். ஸ்டார்ட். 1 2 அப். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த லோவர் பாடி எக்ஸசைசஸ் வந்து கொஞ்சம் டஃபர் சைடாக இருந்தாலும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ஸோ தட் உங்கள் லோவர் பாடி நல்லா டோன்டாகவும் அட் த சேம் டைம் ஒன் சைஸ் டவுனாகவும் பார்க்கலாம். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.